ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். கோயிலுக்கு சென்ற குடும்பம் ஹைவேயில் காத்திருந்த அதிர்ச்சி. நொடியில் பறிபோன 2 உயிர்கள். கதறி துடித்த பெற்றோர். அதிரும் ஆம்பூர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது பெரிய கம்மியம்பட்டு கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பரந்தாமன். 47 வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். பரந்தாமனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த காவிரி என்ற பெண்ணுக்கும் இடையே 14 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 12 வயதுக்கு உட்பட்ட 3 மகள்கள் உள்ளனர். பரந்தாமன் தனது விவசாயத்தில் கிடைக்கும் வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இத்தகைய சூழலில்தான் இந்த குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ச்சியை சந்தித்தனர். விவசாயி பரந்தாமன் தன்னுடைய மனைவி காவேரி மற்றும் தான் ஆசையாய் வளர்த்த 3 பெண் குழந்தைகளுடன் தனது இருசக்கர வாகனத்தில் ஆம்பூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார். இதனிடையே தனது குடும்பத்துடன் வீட்டில் இருந்து கிளம்பிய பரந்தாமன் ஆம்பூர் அருகே மாராப்பட்டு என்ற இடத்தில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். பரபரப்பான சாலை என்பதால் வாகன நெரிசல் சிறிது கணிசமாகவே இருந்துள்ளது. இந்த நிலையில் பரந்தாமன் தனது இருசக்கர வாகனத்தில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் ஒரு லாரி வேகமாக வந்துள்ளது. இத்தகைய சூழலில் பரந்தாமன் அங்கிருந்த ஒரு வளைவில் திரும்பியுள்ளார். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த லாரி பரந்தாமனின் வாகனம் மீது பயங்கரமாக மோதியுள்ளது. இந்த கொடூர விபத்தில் அந்த இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 8 வயது கார்த்திகா, 5 வயது பேரரசி ஆகிய 2 குழந்தைகளும் லாரி சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் பரந்தாமன், அவரது மனைவி காவேரி மற்றும் மூத்த மகள் இளவரசி ஆகியோர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். அந்த இடம் முழுக்க இரத்த கரைகள். தாய் தந்தை கண்முன்னே 2 குழந்தைகளும் உயிரிழந்தனர். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பம் கண்ணீர் விட்டு கதறினர். தங்களுடைய மகள்களின் உடலை பார்த்து பேச்சு மூச்சில்லாமல் திகைத்து போயிருந்தனர். அந்த நேரத்தில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு லாரியை ஓட்டி வந்த டிரைவர் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார். இதை பார்த்த ஊர் மக்கள் உடனடியாக சம்பவ இடத்தில் குவிந்தனர். அந்த சாலை முழுவதும் சோகத்தில் வாடியது. இந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் கிராமிய போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இதையடுத்து விபத்தில் உயிரிழந்த 2 குழந்தைகளின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பியோடிய லாரி டிரைவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அதே வேளையில் புத்தாண்டு தினத்தன்று இருசக்கர வாகனத்தில் கோவிலுக்கு சென்ற குடும்பத்தினர் விபத்தில் சிக்கி குழந்தைகள் 2 பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.